ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜூன் 15 முதல் அமலாகும் புதிய விதிமுறைகளை பற்றின ஒரு அறிவிப்பை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி ஒரு தகவலாக வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல் சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வரும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியானது குறிப்பிட்ட சேவைகளுக்கான கட்டண முறைகளை மாற்றி அமைத்துள்ளது. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியானது பணம் வைத்தல், பணம் எடுத்தல், இருப்பு விசாரணை, மினி அறிக்கை, ஆதார் கார்டு, நிதி பரிமாற்றம், அங்கீகாரம் வழங்குதல், ஆதார் பே பல்வேறு வகையான சேவைகளையும் மக்களுக்கு எளிய முறையில் வழங்கி வருது. இந்த நிலையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியானது ஆதார் செயல்படுத்தப்பட்ட கட்டண முறைகளுக்கான பரிவர்த்தனை சேவை கட்டணத்தை செயல்படுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறையானது ஜூன் 15, 2024 ஆண்டு தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. புதிய அறிவிப்பின்படி இலவச வரம்பை மீறும் பரிவர்த்தனைகளுக்கு ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 20 மற்றும் ரொக்கப்பணம் மற்றும் டெபாசிட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அல்லது மினி ஸ்டேட்மெண்ட் போன்ற செயல்பாடுகளுக்கு ரூபாய் 5 அதனுடன் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். பணத்தை டெபாசிட் செய்வது, திரும்ப பெறுவது, மினி ஸ்டேட்மெண்ட் போன்ற 3 பரிவர்த்தனைகளை பயனாளர்கள் 1 மாதத்திற்கு இலவசமாக மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ஃப்ரீயாக தான் வழங்கிட்டு வந்தாங்க. இப்போது இந்த புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா ஜூன் 15 முதல் அமலாக உள்ளதாகவும் தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.